வணக்கம். வெல்கம் பேக். மாஸ்டரிங் என்ட்ரா ஐடி சீரீஸ்ல இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம என்ட்ரா ஐடியில் இருக்கிற ரெண்டு மெயின் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கிரியேட் a நியூ யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அண்ட் கிரியேட் பல்க் யூசர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பல்க் கிரியேட் ஆப்ஷனுக்கும் சிங்கிள் யூசரை வந்து எப்போ கிரியேட் பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கான கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன, எந்த சினாரியோவில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் இருக்குது ஈச் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அப்படின்றத இந்த டீட்டெயிலாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பல்க் இன்வைட் அண்ட் இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் செஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ இந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணுறது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் சே சிங்கிள் யூசர் கிரியேஷனை வந்து நம்ம மேனுவலாக அட் அ டைம் வந்து ஒன் யூசரை வந்து நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா அட்மின் சென்டரில் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ட்ரா ஐடியை யூஸ் பண்ணுறதுக்கு எதர் நீங்கள் வந்து entra.microsoft.com இந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அட்மின் போர்ட்டல் வழியாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் admin.cloud.microsoft இந்த போர்ட்டல்லையும் போயிட்டு நீங்கள் யூசர்ஸ் மேனேஜ் பண்ணலாம். இல்லை நம்ம மைக்ரோசாஃப்டோடைய 365 யூஸ் பண்ணல, நான் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நீங்கள் என்ட்ரா ஐடி யூஸ் பண்ணி அதுலேயுமே நீங்கள் யூசர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி போர்ட்டலில் கிரியேட் பண்ணாமல் நான் கமாண்ட் லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பவர் ஷெல்லில் பண்ணலாம், இல்லை அஷ்யூரோடைய கமாண்ட் லைன் சிஎல்ஐயில் வந்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து மேனுவலாக இண்டிவிஜுவல் என்ட்ரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இந்த பல்க் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து ப்ரிடாமினண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் கொடுக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் இந்த சிஎஸ்வி டெம்ப்ளேட், இந்த கமா செப்பரேட்டட் வேல்யூவை வந்து நம்ம இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபைல் மூலயமா தான் நம்ம ஜென்ரலாக வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. லைக் நீங்கள் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே நீங்கள் பல்காக கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் கிராஃப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டடாகவும் நம்ம ப்ரொவிஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பல்க் கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோடைய கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன அண்ட் இதோடைய ஓவர்வியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ சிங்கிள் யூசர் அப்படின்னும் போது அந்த நேம்லேயே இருக்குது, நீங்கள் ஒரு யூசர் அட் அ டைம் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இது மோஸ்ட்டாக வந்து இது ஒரு மேனுவல் ப்ராசஸாக தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நீங்கள் வேல்யூஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக என்டர் பண்ணுறதால ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஜென்ரலாக ஒரு ரேர் அடிஷன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஒரு சிங்கிள் யூசர் ரெக்வஸ்ட் வருது ஆடாக்காக வரும்போது இதை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அண்ட் இமீடியட்டாக நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் குயிக்காக உங்களால் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ண முடியும், ஏன்னா இது கன்சோலில் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதால. பல்க் யூசர் கிரியேஷன் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்கிரிப்டட் மெத்தடோ இல்லை வந்து ஆட்டோமேட்டடாக நம்ம கமா செப்பரேட்டட் வேல்யூஸை வச்சு இல்லை ஸ்கிரிப்டை வச்சு இல்லை ஏபிஐ வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறதால இது பெரிய லார்ஜ் ஆன்போர்டிங் நடக்கும்போது நம்ம இந்த ஆப்ஷனை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவோம். மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அட் த சேம் டைம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து அதிகமான வால்யூம் இருக்குது, ரொம்ப டேட்டா குவாலிட்டியோட நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம பல்க் கிரியேஷன் ஆப்ஷன் போவோம். ஸோ குயிக் அர்ஜென்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணணும் ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த மேனேஜருக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுக்கணும், இல்லை குயிக்காக வந்து அர்ஜென்ட் கிரியேஷன் நீட் இருக்கும்போது நம்ம சிங்கிள் மெத்தட் வந்து நம்ம போகலாம். ஸோ இதில் வந்து டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் யூசர் கிரியேஷன் ஜென்ரலாக வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம். அண்ட் ஈவன் ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் நம்ம கிரியேட் பண்ணலாம், லைக் உங்களுடைய பவர் ஷெல் ஆர் சிஎல்ஐ கமாண்ட்ஸ் வச்சு. பட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஒரு ஐடென்டிட்டியை தான் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம். பல்க் யூசர் கிரியேட் பண்ணும்போது நம்ம பல்காக வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அட் த சேம் டைம் பண்ணுறோம். இப்போ சினாரியோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி வந்து ஆன்போர்ட் பண்ணுறோம், ஒரு நியூ எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம சிங்கிள் யூசர் கிரியேஷன் இதில் வந்து நம்ம ஆன்போர்ட் பண்ணலாம். வேறஸ் வந்து இப்போ பேரலாக நியூ எம்ப்ளாயி ஆன்போர்டிங் ஒரு 150 நியூ கிராஜுவேட்ஸ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்தில் ஆன்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஹெச்ஆர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பல்க் கிரியேஷன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரே மாதிரி ஸ்ட்ரீம் லைண்டாக வந்து என்னென்ன குரூப்பில் ஆட் பண்ணணும், என்ன மாதிரியான பர்மிஷன் அப்படின்றத வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தே கேன் டூ இட். ஆர்எல்ஸ் இப்போ பல்காக வந்து நம்ம ஆன் ப்ரமைசஸ் ஆக்டிவ் டிரெக்டரியிலிருந்து இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி டிரெக்டரி சர்வீஸ்லேருந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ராக்கு கொண்டு வரோம், மைக்ரோசாஃப்ட் 365க்கு நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா
தென் அந்த மாதிரி வந்து கிளவுட் ஒன்லி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பல்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வேறஸ் நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டரோ இல்லை வெண்டாரோ வந்து ஒரு டெம்பரவரி பெர்மிஷன் கொடுக்குறோம், ஒரே ஒருத்தவங்க கொடுக்குறோம் அப்படின்னா அகெயின் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கெஸ்ட் யூசர் வந்து கிரியேட் பண்ணுறது பண்ணலாம். அதே சேம் வந்து நீங்கள் மல்டிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட் த சேம் டைம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் போகிறீங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு இயர் ஆன் இயர் வந்து ஸ்கூல் யூனிவர்சிட்டி எஜுகேஷன்லலாம் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து ஈச் இயர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பல்காக கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த பல்க் யூசர் ஆப்ஷன் வந்து இட் வில் பி மச் பெட்டர். இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் மர்ஜர் நடக்குது, அக்வசிஷன் நடக்குது, அப்போ வந்து மாதம் நீங்கள் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் நீங்கள் பல்க் யூசர் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ரெப்படேட்டிவான டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து டைமை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கன்சிஸ்டன்சியை வந்து என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டாண்டர்டை வந்து என்ஷூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் பல்க் யூசர் ஆப்ஷன். ஸோ நம்மளுடைய சாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கு, எவ்வளோ டைம் லைன்ல நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அண்ட் அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப்ல நம்ம வந்து ஆட் பண்ணணும், இது வந்து ஆட்டோமேஷன் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணுமான்ற டெசிஷன் வரும்போது நம்ம பல்க் ஆப்ஷன் வந்து போகலாம். ஸோ இப்போ அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சிங்கிள் யூசர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கிரிப்டிங் நாலேஜோ இல்லை வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறதுக்குன்றது மேண்டேட்ரி கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிராஃபிக்கலாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸி டு கிரியேட் மேனேஜ் இமீடியட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லை, ஒரு டேட்டா ஃபைலோ இல்லை ஒரு ஆட்டோமேஷனுக்கான டிபெண்டன்சி இல்லை. வேற பல்க் யூசர் கிரியேஷன் நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது குயிக்காக வேலையை முடிச்சு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ரெப்பிட்டேட்டிவாக நம்ம மேனுவலாக போயிட்டு ஒன் பை ஒன்னாக யூசர் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அது. ஸோ அந்த டைமும் நம்ம சேவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டாக நம்ம டேட்டா என்டர் பண்ணி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹியூமன் எரர் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நேமிங் கன்வென்ஷனாக இருக்கட்டும், இல்லை லைசன்சிங் அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற மெட்டா டேட்டா லைக் டிபார்ட்மெண்ட், ரோல், லொகேஷன் இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் என்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஆட்டோமேஷன் நீட் இருக்கும்போது அந்த ஆன்போர்டிங் ஒர்க் ஃப்ளோ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், குயிக்காக நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு யூசர் 2 யூசர் லெஸ் தேன் 5 யூசர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிங்கிள் யூசர் கிரியேஷன் ஆப்ஷன். வேறஸ் நீங்கள் வந்து 10+ யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு பெரிய பல்க் ஆன்போர்டிங் நடக்குது, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வழியாக நம்ம கொண்டு வரோம், ஒரு 100 பேர் 200 பேரை வந்து ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னும் போது தென் பெட்டர் பல்க் கிரியேட் ஆப்ஷன் வந்து நம்ம போகலாம். ஸோ எந்த நீட் அப்படின்றத பொறுத்து நம்ம யூ கேன் கோ ஃபார் இட். இல்லை சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் மினிட் ரெக்யர்மெண்ட் வருது, இமீடியட்டாக இப்போ 5 மினிட்ஸில் கிரியேட் பண்ணி தரோம்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் சிங்கிள் யூசர் கிரியேஷன் ஆப்ஷன் வச்சு நம்ம போகலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 இன்டர்ன் நம்ம ஆன்போர்ட் பண்ணுறாங்க ஹெச்ஆர், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் லெகசி சிஸ்டம்லேருந்து ஒரு 5000 10,000 அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தென் வந்து நீங்கள் எதர் கிராஃப் ஏபிஐ யூஸ் பண்ணியோ இல்லை வந்து பவர்ஷெல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை பல்க் கிரியேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் அக்கேஷனல் அடிஷன்ஸ் எல்லாமே நம்ம சிங்கிள் யூசரில் ஹேண்டில் பண்ணலாம். சில டைம் வந்து ஹைப்ரிடாகவும் நம்ம வந்து சில ரெக்வஸ்ட்டை வந்து சிங்கிள் யூசர் மெத்தட்லையும் சில இதை வந்து பல்க்லி கிரியேட் பண்ணுறது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சிங்கிள் யூசர் கிரியேஷன் ஆப்ஷன் நம்ம ப்ராக்டிக்கலாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ பல்க் யூசர் கிரியேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அது வந்து கிரியேட். ஸோ அவங்க வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வந்து உங்களால் என்டர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், எந்த லொக்கேஷன்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரீட்டு, ஸ்டேட்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்டர் பண்ணலாம். அண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணி எந்தெந்த ஆட்ரிபியூட்ஸ் மெட்டாடேட்டாலாம் வந்து அவங்க வேணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்டர் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. பட் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட் எவர் நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி கேன் கிரியேட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் சே நான் ஜஸ்ட் user 1 bulk user 1 bulk user 2 சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இப்படி கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நான் பாஸ்வேர்டு அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட்
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம என்டர் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பர்பஸ்ஃபுல்லாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் ஏதாவது பண்ணுறேன். லைக் லெட்ஸ் சே டபுள் ஆட் ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக ஒரு இது கொடுத்துட்றேன். ஆர் எல்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காம விட்டுடுறேன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதில் வந்து எப்படி எரர் வருது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட் மீ சேவ் திஸ் ஃபைல். இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஃபைல் நம்பர் 2 தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ இது சேவ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஆல்ரெடி இது சேவ் பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ண ஃபைலை ஐ கேன் ஜஸ்ட் சப்மிட் இட். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், லைன் 6ல் வந்து தெர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி விச் இஸ் மிஸ்ஸிங். என்ன இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைன் இன் எஸ்ஆர்னோ வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க. ஸோ அப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை வேலிடேட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணும்போதே. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை நான் கரெக்ட் பண்ணிடுறேன். பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து வேலிடேட் பண்ண முடியல. ஸோ இது வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளால ஃபைலை வந்து அப்லோட் பண்ண முடியுது, சப்மிட் பண்ண முடியுது. ஆனால் இப்போ வந்து யூசர் கிரியேஷனில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன அப்படின்னா 4 யூசர் நம்ம பல்காக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இதில் வந்து 100s and 500 ஆர் வாட் எவர் நம்பர் ஆஃப் 5000 அக்கௌண்ட்ஸ் கூட நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து 3 யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்து எரர் வரும்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் வந்து டபுள் ஆட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல அதுதான் வந்து ஹவவர் ஒன் ஆஃப் த 4 சப் ஆப்ரேஷன் ஃபெயில்டுன்ற மாதிரி எரர் வருது. ஸோ பல்க் ஆப்ரேஷன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் அதில் வந்து உங்களுக்கு இது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே போய் பார்க்கலாம். பல்க் ஆப்ரேஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ரிவியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு 22 அன்னைக்கு கிரியேட் பண்ணதோடைய அவுட்கம் என்னன்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டட் வித் எரர்ஸ்னு சொல்கிறாங்க. 3 சக்ஸஸ்ஃபுல் அண்ட் 1 ஃபெயிலியர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 1 ஃபெயிலியர் என்னன்றதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதில் கிளியராக சொல்லிடுறாங்க ரிக்வெஸ்ட் வாஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். எதனால் அன்சக்ஸஸ்ஃபுல்? டொமைன் போர்ஷனில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் நேமில் வந்து நம்ம டபுள் ஆட் கொடுத்ததால அது இன்வேலிட் என்ட்ரியாக எடுத்துக்கிச்சு. ஸோ யூ மஸ்ட் யூஸ் ஒன் ஆஃப் த வெரிஃபைட் டொமைன் நேம்ஸ் இன் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம என்டர் பண்ணதில் வந்து டபுள் ஆட் ரேட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டொமைன் நேம் வந்து தப்புன்ற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து அந்த ஒரு சிங்கிள் ஆட் த ரேட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பல்க் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். ஸோ சிங்கிள் யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக எப்படி நம்ம கமாண்ட் லைனில் கிரியேட் பண்ணுறது, பவர் ஷெல்லில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அட்மின் சென்டரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதில் நம்ம பல்க் ஆப்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனில் ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து ஆன்போர்ட் பண்ணணும், இல்லை ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணணும், இல்லை ஒரு பல்க் யூசர்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் வேற சிஸ்டம்ல அப்படின்னும் போது இந்த பல்க் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த பல்க் டெம்ப்ளேட்டை. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.